அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜேஸ்வா விளாடில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி காலையில் வந்து நம்ம வீட்டில் சப்பாத்தி எடுத்து தான் வைக்க போகிறேன். இப்போ மணி வந்து எத்தனை மணி ஆகுது? 8:20 கிட்ட ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு எல்லோரையும் அனுப்பிச்சி விட்டாச்சு. இப்போ அந்த பசங்களுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்ருக்கேன். அவங்களுக்கும் போட்டாச்சு. எடுத்து தான் வைக்கணும். தாத்தாவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஒரு சாருக்கு எல்லோரும் சாரில் அனுப்பிச்சி விட்டேன். குட்டி பசங்களையும் அனுப்பிச்சி விட்டேன். பாருங்கள், சப்பாத்திக்கு வந்து இந்த கொண்டக்கடலை வந்து எங்கள் பின்னி கொடுத்துருந்தாங்க. அதை நைட்டே ஊற வச்சுட்டு படுத்திருந்தேன். கொண்டக்கடலை புளிக்குழம்பு வச்சு கொண்டக்கடலை குருமா வச்சுருவோம் அப்படின்ட்டு உருளைக்கிழங்கு எல்லாம் வெட்டி போட்டு குருமா நல்லா இருக்குன்னா பாப்பா 2 சப்பாத்தி சாப்பிட்டுருவா. சோறு தான் சாப்பிடுவா. சப்பாத்தி சாப்பிட்டா. இன்றைக்கி சீக்கிரமே கிளம்பி போயிட்டா. ஏன்னா நேற்று 5 நிமிஷம் லேட் ஆகிட்டு என்ன நேரம் ஆகிட்டுன்னு கேட்டாங்களாம். அப்புறம் அதுக்கு பின்னாடி வந்த பசங்களெல்லாம் நீர்தோரில் நிற்க வைக்கிறதுனால சரி அப்போ நம்ம சீக்கிரம் கிளம்பி போயிட்டா பார்த்துக்கோங்க. குருமாவும் காலையில் சப்பாத்தியும் கொண்டக்கடலை குருமா. அதுக்கப்புறம் மதியானத்துக்கு வந்து புளிக்குழம்பு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் எல்லாம் போட்டு புளிக்குழம்பு வச்சுருக்கேன். புளிக்குழம்பு வச்சு பீட்ரூட் பொரியல். இன்னும் தேங்காய் திருவி போடலை பார்த்துக்கோங்க. இந்த இது தேங்காய் போடாமல் தான் கொண்டு போவா. இதை வச்சு என் மக கொண்டு போயிட்டா. முட்டை ஆம்லேட் போட்டு சாறு குட்டி தம்பிகளுக்கெல்லாம் கொடுத்து விட்டேன். பாருங்க, இந்த ஒரு பானை சோறு வச்சா போதும். இந்த சோறு கொஞ்சம் நிறைய இருக்குது. ஏன்னா என் மக காலை சாப்பிடல. பாருங்க, இந்த பீட்ரூட் இப்படி வச்சேன்னா இப்படி வச்சாதான் சாருக்கு இந்த குட்டி பசங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டேன். இது சாப்பிட மாட்டாளாம்மா. நல்ல வேளை 2 பீட்ரூட் இருந்ததுனால சீவி தேங்காய் போடாமல் போட்டாச்சு. இது தேங்காய் போட்டு பாருங்கள். அதான் நம்ம வீட்டு பிள்ளைங்க வந்து சொல்கிறத கேட்காங்க. அடுத்த வீட்டு பிள்ளைங்கள்லாம் நம்ம கொடுக்குறத வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க. சந்தோஷமாக இருக்குது. இப்படி வைக்கக்கூடாதாம்மா. இப்படி வச்சா சாப்பிட முடியாதான், பல் இல்லாத கிளவியில். அதனால் மத்தியானம் எல்லாருக்கும் கொடுப்பல, அப்போ வச்சு சமாளிச்சிடுவேன். பாசி பயிர் போட்டு வைக்கணும். மத்தியானத்துக்கு முட்டை ஆம்லேட் போட்டு கொடுக்கணும். இந்த பீட்ரூட்டுக்கு கொஞ்சம் தேங்காய் திருவி போட்டு ரெடி பண்ணிட வேண்டியதாக மத்தியானம் கொடுக்குறதுக்கு. இது வந்து இந்த தாத்தாவுக்கு வந்து இந்த குழம்பு எடுத்து வச்சுருக்கேன். உரப்பில்லாத குழம்பு. டீ ஊற்றி வச்சு குடிக்கல பாருங்கள். அப்படியே எடுத்து சூடாக்கி திரும்ப குடிக்கணும்னா காலையிலேருந்து டீயும் குடிக்க முடியாது நமக்கு. இந்த ஃபுல்லாக இப்போ சப்பாத்தி இதெல்லாம் வெளியில் கீழே கொண்டு படியில் வச்சுட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எடுத்துகிட்டு போயிடுவாங்களா. அடுத்ததான் நம்ம ரிலாக்ஸாக 2 சப்பாத்தி. இந்த சப்பாத்தி எனக்கு தான் போட்டிருக்கேன். சூட்லேயே போட்டால் கடிக்குன்னு பார்த்துக்கோங்க. எடுத்து குருமாலாம் ஊற்றி கொடுத்துட்டு இதை அப்படியே எடுத்து மீதி இன்னும் எடுத்து ஊற்றிட்டு மீதியை கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட வேண்டியது தான். அதுக்கப்புறமா அரிசி ஊற போட்டிருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் தண்ணி வந்துச்சு. திரும்ப தண்ணி பிடிச்சிருக்கு. அரிசியெல்லாம் கழுவி ரெடியாக வச்சுருக்கேன். உளுந்து அரைய போட்டுக்கு மாவு இல்லாதனால சப்பாத்தியை காலைல போட்டாச்சு. 4 மணிக்கு எந்திரிச்சாலும் நேரம் பற்ற மாட்டேங்கி. உளுந்து அரைஞ்சிட்டு அள்ளி வச்சுட்டு அரிசியை போட்டோம்னா நைட்டு இட்லியாக்கா தோசையாக்கா ஏதாவது கொடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்மளோட லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. நேற்று சப்போர்ட் பண்ணாங்க. இன்றைக்கி கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் எந்த ஒரு சிஸ்டர்லாம் கேட்டாங்க. தூத்துக்குடி நம்மளை வந்து பின்தொடர்றாங்க நிறைய பேர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் கேட்காங்க, இதில் வேலை பார்க்குறீங்களா, என்ன செய்வீங்க, எது செய்வீங்கன்ட்டு கமாட்டில் தான் கேட்டாங்க. நம்ம லைவ் போடும்போது கமாட் ஆஃப் பண்ணாததுனால இப்போல்லாம் கமாட்டு முந்தியெல்லாம் நான் வீடியோ போடுவேன். ஆனால் நமக்கு வந்து பேடு கமாட்லாம் வந்ததே கிடையாது. வரும்னு சொல்கிறதுனால நான் பயந்து போய் போடவே மாட்டேன். நமக்கு கரெக்டான ஒரு இதில் தான் வந்துக்கிட்டு இருக்குது. அதுவும் சந்தோஷமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க, எடுத்து வச்சுட்டு சாப்பாடை முடிச்சுட்டு மத்தியானத்துக்கு பாசிப்பயிர் கூட்டு மட்டும் வைக்கணும், முட்டை வைக்கணும். அவ்வளோதான். இதுதான் நம்மளோட சமையல். அவ்வளோதாங்க. நம்ம டீயை குடிக்கணும் சூடாக்கி. இந்த வேலைகள் தான் இருக்குது. மாவு அரைச்சிடணும். மதியானம் இப்போ தானே 8:30 தானே ஆகுது. அதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கலாம். ஓகேங்க, எல்லோரும் சப்பாத்தி சாப்பிடுவாங்க. ஓகே, பாய்.